ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மலையாளி தமிழச்சி. பெரிய சிக்கன் பீஸ் இருந்தால் தான் மந்தி செய்ய முடியும்னு யார் சொன்னா? நார்மலான குழம்புக்கு வாங்குகிற அதே சிக்கன் பீஸை வச்சு நமக்கு இன்றைக்கி சூப்பரான மந்தி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மந்தி செய்கிறதுக்கு பாஸ்மதி செல்லா ரைஸ் எடுத்திருக்கேன். அது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா கழுவி ஒரு குக்கரில் எல்லாமே நல்லா க்ளீனாக கழுவி எடுத்து வச்சு ஒரு ட்ரை லெமனு, அதுக்கப்புறமா 2 பட்டை, கேப்சிகம், கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக இஞ்சி வெளுத்துள்ளி பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மேகி க்யூப் எடுத்திருக்கேன். இது போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதோட டேஸ்ட்டு தான் மந்திக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். மந்தியில் இந்த டேஸ்ட் இருந்தால் தான் மந்தியோட ஃபீல் வரும். அதனால தான் இது நம்ம போடுறோம். கொஞ்சமாக மிளகு இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் அப்படியே க்ரஷ் பண்ணாமலே போட்டுக்கோங்க. மந்தி மசாலா இது போட்டோம்னா தான் நம்மளுக்கு இந்த மசாலா இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, சில மந்தி அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மசாலாவாக இருக்கும். கொஞ்சம் காரமாக டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக தான் இது ஒரு அரை பேக்கெட் போட்டிருக்கேன். இது போட்டு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் இல்லையா. சில பேருக்கு ஸ்பைஸியாக வேணான்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, நீங்கள் காரம் குறைச்சிக்கோங்க. உப்பு போட்டாச்சு. அப்புறமா சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க யூஸ் பண்ணணும், வேறு எந்த ஆயிலுமே யூஸ் பண்ணக்கூடாது மந்திக்கு. ஏன்னா அதோட ஸ்மெல் வந்துடும். கோகோனட் ஆயில், நல்லெண்ணெய் அப்படிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா சன்ஃப்ளவரே யூஸ் பண்ணணும். அதுதான். அதுக்கப்புறமா கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். சில பேர் செப்ரேட்டாக நம்ம ரைஸை வேக வச்சு அதில் போடுவாங்க. நான் அந்த மாதிரி செய்ய போகிறதில்ல. ஏன்னா இந்த கறி வெந்த தண்ணியில் நம்ம ரைஸை பாயில் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் போடுறேன். ஏன்னா காரம் கொஞ்சம் இருக்கிற மசாலா மந்தின்றதுனால நம்ம இதெல்லாம் சேர்க்குறோம். நம்மளுக்கு வேணான்னா அந்த மிளகாத்தூளெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் மந்தி மசாலா போட்டே செய்யலாம். எனக்கு கொஞ்சம் காரமாக தேவைன்றதுனால போட்டிருக்கேன். தண்ணி ஒரு ஜெக்கில் ஒரு 1/2 ஜெக் நான் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த தண்ணியில் தான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் நம்ம ரைஸை பாயில் பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த கறியோட அந்த தண்ணி கறி வெந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதில் பாயில் பண்ணும்போது அந்த ரைஸ்க்கு நல்ல ஒரு ஸ்மெல்லெல்லாம் வரும். அதனால தான். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அந்த தண்ணியை தனியாக எடுத்துக்கணும், கறியை தனியாக எடுத்துக்கணும். இப்போ அந்த கறி இருக்கு இல்லையா, அது நம்ம ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம். அதில் வேறு ஏன்னா ஆல்ரெடி அதில் மசாலாவில் தான் அது வெந்திருக்கு இல்லையா, அதனால் வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ நான் கறியை தனியாக எடுத்துக்கிறேன். நிறைய பேர் மந்தி பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு காரணமே அது கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது, பிரியாணி மாதிரி டேஸ்ட் இல்லைன்னுலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இது மசாலாவுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. டேஸ்ட்டுக்கு எந்த காம்ப்ரமைஸும் இல்லை, சூப்பராக இருக்கும். இப்போ அந்த வெந்த சிக்கனெல்லாம் எடுத்து நான் இதில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். அந்த தண்ணி நம்ம ஒரு அரிசி 1ன்னா 1.5 எடுக்கணும். அப்படி நம்ம அந்த தண்ணி அதுக்கு இந்த தண்ணி எந்த அளவுக்கு இருக்குதோ அதில் மீதி தண்ணி தான் நம்ம சாதா தண்ணி சேர்க்க போகிறோம் இந்த கறி தண்ணியோட. ஓகேவா. இப்போ இந்த பக்கம் ஒரு பெரிய தேக்ஸா வச்சு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். அப்புறமா பட்டை, மிளகு, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயமாக கட் பண்ணேன். அதுவும் கேப்சிகமும் ரைஸ் வேக வைக்கிறதுக்காக தான் இது. இதில் புதினா எல்லாம் போட தேவையில்லை. ஏன்னா அது பிரியாணியோட ஸ்மெல் வந்துடும் இல்லையா, அதனால் நம்ம புதினா அந்த மாதிரி எல்லாம் போடுறதில்ல. வெங்காயமும் கேப்சிகமும் நல்லா ஒரு வதக்கி நம்ம தக்காளியும் ஒரு 3-4 பச்சை மிளகாவும் சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி நல்லா அரைச்சி ஊற்றிக்கணும். இது நல்ல ஒரு ஸ்டெப்பு. ஏன்னா இந்த ஸ்டெப்பு ஸ்கிப் பண்ணிங்கன்னா அந்த மந்தி டேஸ்ட்டு வராது, மறந்துடாதீங்க. தக்காளி அரைச்சி தான் ஊற்றணும், பச்சை மிளகாவும் சேர்த்து. இதுலேயும் நான் ஒரு சின்ன டீஸ்பூனில் மிளகாத்தூள் போடுறேன்.
ஏன்னா ஸ்பைசி கொஞ்சம் பிடிக்குன்றதுனால. நீங்கள் வந்து நான் இந்த மிளகாத்தூள் ஃபஸ்ட்டில் கறியில் சேர்த்ததும் இதில் சேர்த்ததும் உங்களுக்கு வேணாம், காரம் கம்மியாக பிடிக்குன்னா அது ஸ்கிப் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க நான் வந்து அளந்து எடுத்து வச்ச தண்ணி. இப்போ வந்து இந்த அளவுக்கு இருக்கா, இது போதாததுக்கு தான் நான் வந்து நார்மல் வாட்டர் இதில் சேர்க்க போகிறேன். இப்போது அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கிளாஸ் அரிசி எடுக்கிறீங்கன்னா 1.5 கிளாஸ் தண்ணி அந்த மாதிரி எடுக்கணும். சிம்பிளாக செஞ்சிடலாங்க. தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து இந்த தண்ணி கொஞ்சம் பாயில் ஆனதுமே நம்ம கழுவி வச்ச ரைஸை வந்து இதில் கொட்டிடணும். இந்த மந்தி வந்து நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி எல்லா பொருளுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளானது. யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஈஸி தான் செய்கிறது. நம்ம பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். இப்போ அரிசி போட்டு அதை வேக வைக்கணும். நம்ம பாயில் ஆகட்டும். மூடி வச்சாச்சு. பார்த்திங்களா? இப்போ வந்து நான் நடுவில் கொஞ்சம் இது பண்ணி கொடுக்குறேன், கிண்டி கொடுக்குறேன். ஏன்னா அது கொஞ்சமாக அங்கங்கே தண்ணி மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் தம்மாகி வரணும். மந்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வந்து மிளகா வந்து நம்ம மந்தினாலே இந்த மாதிரி மிளகா கொஞ்சம் வைப்போம் இல்லையா, ஏன்னா அது அந்த தம் ஆகும்போது அந்த மிளகாவோட ஃப்ளேவரும் அதில் வரும். அதனால தான் இப்படி வைக்கிறது. நம்ம இது தம் போடும்போது வந்து கீழே வந்து நான் ஒரு ஃப்ரை பேனோ இல்லை ஒரு தோசைக்கல் ஏதாவது ஒன்று வச்சுட்டு அது மேலே நீங்கள் இந்த தேக்ஸாவை வைக்கணும். இந்த வந்து கலர் போடுறேன் நான், வீடியோக்காக நான் இந்த கலர் போடுறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கலர் போட்டால் தான் மந்தியில் வந்து சில ரைஸ் எல்லோவாகவும் ரெட்டாகவும் இருக்கும் இல்லையா, அது வந்து மந்தியோட ஒரு இதுன்றதுனால நான் லைட்டாக கொஞ்சம் கலர் போட்டிருக்கேன், தண்ணி தெளித்து விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ண அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் இப்படி அடுக்கி வச்சுட்டு தம் கொடுக்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் தம்மு கொடுத்தீங்கன்னா சூப்பரான மந்தி ரெடி ஆகிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலில் நிறைய இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். தேங்க்யூ.